வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 7 கோடியை தாண்டி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறுபான்மையினர் பெருவாரியாக இருக்கின்றனர். மேலும் சில தொகுதிகளில் அதில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரின் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு இருக்கிறது. சிறுபான்மையினருக்காக தமிழக அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசும் ஏராளமான சலுகைகள், நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் வழங்கி இருக்கின்றன. இந்த சலுகைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் அந்த சிறுபான்மையின மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா? அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இந்த தேர்தலில் அவர்கள் எந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர்? கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள், பல தரப்பட்ட அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினருக்காக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருந்தன, அந்த வாக்குறுதிகள் எந்த நிலையில் இருக்கிறது? தற்பொழுது நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினருக்காக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்துவதில் சாத்தியம் இருக்கிறதா என்பது குறித்து பல விஷயங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நமது செய்தியரங்கிற்கு கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் சிறுபான்மையினர் நல செயல்பாட்டாளர் திரு சையத் அப்துல் காதர். மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பல தரப்பட்ட விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அது சிறுபான்மையினர் நலனுக்காக என்னென்ன சலுகைகள் இருக்கிறது, அந்த சலுகைகள் எல்லாம் அனைத்து சிறுபான்மையின மக்களுக்கு போய் சேர்ந்தா என்பது குறித்தும் பல விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த விஷயங்கள் குறித்து மதுரை செய்தி அரங்கிலிருந்து நம்மிடையே பல கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் சிறுபான்மையினர் நல செயல்பாட்டாளர் திரு தேவசகாயம். மேலும் இன்றைய சிறுபான்மையினர் நலம் எப்படி இருக்கிறது, இவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன, மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் சிறுபான்மையினர் எந்த அளவிற்கு விரவி கிடக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் சிறுபான்மையினரின் தமிழகத்தின் மக்கள் தொகை என்பது 2013 7,43,19,357 பேர் இருக்கிறார்கள். இதில் சிறுபான்மையினர் 12% பேர் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக தமிழக மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பின்படி கிறிஸ்துவர்கள் 37,85,060 பேரும், இஸ்லாமியர்கள் 34,70,647 பேரும் இருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்காக அரசின் சலுகைகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அவர்களுக்கு ஜெருசலேம் புனித பயணத்திற்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. கல்வி நிறுவனங்கள் தொடங்க விதிவிலக்கு மற்றும் சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையும் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு, உலமாக்களின் மாத ஓய்வூதியம் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக அரசின் சலுகைகளாக உலமாக்களின் நல வாரியத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியும், ஹஜ் குழுவிற்கு மானியம் ரூபாய் 20 லட்சமும் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த சலுகைகள் எல்லாம் சிறுபான்மையின மக்களுக்கு முறையாக சென்றடைகிறதா? ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இவர்களுக்கு வழங்குகிறது. இந்த நலத்திட்டங்கள் அனைத்தும் முறையாக அவர்களிடம் சென்றடைகிறதா? அதே நேரத்தில் இதை கண்காணிக்கக்கூடியது யார் என்பது குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது நமது செய்தி அரங்கில் இருக்கும் திரு சையத் அப்துல் காதர் சார், இப்போ இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 3.5% இடஒதுக்கீடு பல இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அனைத்து இடங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? முதலாவதாக இந்த தந்தி டிவி குறுகிய காலத்தில் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, மிக மகிழ்ச்சியா இருக்கு. அதிலேயும் முக்கியமாக இஸ்லாமியர்களுக்காக, சிறுபான்மையினருக்காக தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவதும் அதை விட அதிகமான மகிழ்ச்சியா இருக்கு. இந்த 3% வந்திருப்பது மிகவும் சரியான செயல்தான். ஆனா இந்த 3.5% இருக்கு, உண்மையிலே மக்கள், முஸ்லீம் மக்கள் 7% இருக்காங்க. அப்ப இந்த 3%னால அந்த மக்கள் பயனடைய முடியுமா என்பது சந்தேகம்தான். அது மட்டும் இல்ல, வேலை வாய்ப்புகள்ல 3% அவங்க பல இடங்கள காலியா வேற இருக்கு. ஏன்டா அவங்கள்ட்ட படிப்பு இல்லை, அதை போய் அடைவதற்குரிய படிப்பு இல்லை. 3% மட்டும் கொடுத்தால் மட்டும் போதாது, அதை அதிகப்படுத்தணும். அதற்கு மேலாக அதற்கு படிப்பதற்காக உறுதுணையாக இருக்கணும். மேல் படிப்பு படிப்பதற்காக உறுதுணை இருந்தால்தான் அந்த கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 எல்லாம் போக முடியும். இல்லாத கட்டத்தில் அவங்க கிரேட் 4க்கு தான் இருக்க முடியும். அதை கூட சரியாக அவங்களால காலிய கடன்கள் நிறைய இருக்கத்தான் செய்யும். ஆக இஸ்லாமியர்களுக்கு அந்த வகையான கல்வி அறிவும் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு.
நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு தேவையான கல்வி தகுதி என்பது அந்த மக்களிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது. அதற்கான நடவடிக்கையும் அரசு எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 3.5% இடஒதுக்கீடு என்பது பல நேரங்களில் பல மக்களுக்கு சென்றடையாத சூழலும் இருக்கிறது என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு தேவசகாயம் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு தேவசகாயம். இப்பொழுது சிறுபான்மையினருக்காக அரசு 3.5% இடஒதுக்கீடு என்பதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அது அனைத்து சிறுபான்மையின மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதா? இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற போது 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தது. ஆனால் அந்த இடஒதுக்கீடு கிறிஸ்தவ சமுதாயத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருக்கின்ற இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது என்கிற முறையிலே கிறிஸ்தவ மதம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஏற்றுக்கொள்ளாததாலே கருணாநிதி முந்தைய திமுக அரசு அதை வாபஸ் பெற்றுக் கொண்டது என்கிற செய்தியை நாம் சொல்லியாக வேண்டும். ஆகவே இந்த 3% பற்றிய செய்தி கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு உரியதாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒன்று. இரண்டாவது, இந்த இடஒதுக்கீடு இந்திய அரசியல் சாசனத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம். அது அரசியல் சாசனம் சொன்ன விஷயம். அந்த அரசியல் சாசன விதிப்படி இந்த நாட்டில் கொடுக்கப்பட்ட அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டினுடைய பயன் இந்த சமூகத்தின் அனைத்து மற்ற மக்களையும் சென்று அடைந்ததா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது என்ன பதில் கிடைக்குமோ அதற்கு என்ன காரணம் நாம் சொல்லுவோமோ அதே காரணத்தை தான் இங்கேயும் நாம் சொல்லியாக வேண்டும். இது 3% இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்டாலும் ஏற்கனவே சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார அளவில் மிக பின்தங்கி இருக்கின்ற அந்த சமூகத்தின் ஒட்டுமொத்தமான ஆற்றலை வளர்க்கின்ற எந்த முயற்சியும் செய்யாமல் வெறும் இடஒதுக்கீடு அந்த அவருடைய வளர்ச்சிக்கு உதவாது என்பதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம் திரு தேவசகாயம். வெறும் இடஒதுக்கீடு என்பது அவர்களுடைய வளர்ச்சிக்கு பொருந்தாது என்று என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. பல சலுகைகள் பல திட்டங்கள் இங்கே முன்வைத்தாலும் கூட அதற்கு ஆதரவு என்பது எப்படி இருக்கிறது, அது அனைத்து மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதா என்பது குறித்துதான் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு பஷீர் அகமது, இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அரசின் சலுகைகள் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு செய்தியாக பார்த்தோம். இப்போ உலமாக்களின் நல வாரியத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இவர்களுடைய பஷீர் அகமது, இப்போ உங்களிடத்துல நான் கேட்க விரும்புறேன். பல இடங்கள்ல இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது மிக பெரிய அளவுல மிக அனைத்து மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உலமாக்களின் நல வாரியத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி என்பது தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. திரு பஷீர் அகமது, நீங்க சொல்லுங்க, இது இஸ்லாமியர்களுக்கு சரியான அளவில் போய் சேர்ந்திருக்கிறதா? இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரை இந்த இடஒதுக்கீடு என்பது கல்வியில் அரசு வேலைவாய்ப்பில் மிக நீண்ட காலமான கோரிக்கை ஒன்று. 1982ஆம் ஆண்டு அன்றைய முதல்வராக இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இஸ்லாமிய மக்களுடைய இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை வைக்கும் பொழுது மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பவர்களுடைய லெப்பைகள் என்று சொல்லக்கூடியவர்களை ஒரு பிற்படுத்தப்பட்ட பிரிவினராக அன்று சேர்த்தார்கள். முதலில் ஓசியாக இருந்தவர்கள் பிசியில் சேர்த்தார்கள். அதன் விளைவாக பல்வேறு கோரிக்கைகள் அரசிடம் வைக்கப்பட்ட பொழுது 1990 2000 வரை லத்தீப் சாஹிப் அவர்கள் இடஒதுக்கீடு 1% தாருங்கள் என்று அன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய திமுக கட்சியுடைய தலைவர் கலைஞர் கேள்வி வைத்தார்கள். இந்த இடஒதுக்கீட்டை இப்பொழுது வழங்க முடியாது என்று மறுதளித்தவர் அன்று. ஆனால் அதற்கு பின்பதாக பல்வேறு போராட்டங்களுக்கு பின்பதாக 2006ஆம் ஆண்டு அன்றைய முதல்வராக இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு ஆணையம் குமார் ராஜரத்னம் தலைமையில் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் அமைக்கப்பட்டு ஓராண்டில் கிடைக்கப்பட வேண்டும் என்று அன்றைய அரசு ஆணை. ஆனால் 2006 பின்னதாக 2008ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஈராண்டுக்கு பின்பதாக செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று இடஒதுக்கீடு 3% இடஒதுக்கீட்டை அளித்தார்கள். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுக்கின்படி இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் எங்கள் மக்கள் தொகை இருக்கக்கூடிய 8% மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு என்பது ஒரு பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறையையும் விட இடஒதுக்கீடு பல்வேறு குளறுபடிகள். அந்த குளறுபடிகள் என்னவென்றால் ரோஸ்டர்ஸ் முறை என்று சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு என்றார்கள்.
எங்கள் மக்களே கல்வியாளர்களாக இல்லை. அந்த நிலையில் சுழற்சி முறையில் என்றால் ஒரு இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் 15வது இடத்தில் தான் நாங்கள் பெற முடியும். அதையும் பற்றாக்குறைய உள்ள சூழ்நிலையும் கருத்தில் கொண்டுதான் கிறிஸ்தவ மக்கள் அன்று அந்த இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்ளாமல் சரண்டர் பண்ணினார்கள். ஆனால் நாங்கள் இன்று வரை அதை உயர்த்தி தர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். அதன் விளைவு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவதற்காக ஒரு அரசாணை ஜனார்தன் கமிஷன் என்கிற கமிஷன் வழியாக மக்கள் தொகையை முழுமையாக கணக்கெடுத்து வழங்கிட வேண்டும் என்று எங்களுக்கு இப்பொழுது உத்தரவாதம் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இப்பொழுது இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பின்பதாக வழங்கப்படும் வந்தால் எங்கள் மக்கள் பலனடைவார்கள், பயனடைவார்கள். ஆனால் 3% இடஒதுக்கீட்டால் நாங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. திரு சையத் அப்துல் அவர்களிடம் கேட்கலாம். சரி, இப்போ அரசின் சலுகைகள் பல பார்த்தோம். ஏற்கனவே இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மக்கள் தொகை கணக்கீட்டின்படிதான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு திரு பஷீர் அவர்கள் சொன்னாங்க. இப்ப உலமாக்களின் நல வாரியத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியும் அவர்களுக்கு ஓய்வூதியம் 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த சலுகைகள் அனைத்து மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதா? அதாவது உலமாக்களுடைய ஊதியம் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம்தான். அது போதுமா? 1000 ரூபாய் இன்னைக்கு போதுமா? முதல்ல 750,000 தான் 1000 இந்த அரசாங்கம் கூட்டிருக்கு. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லத்தான் வேணும். ஆனா குறைஞ்சபட்சம் அவங்களோட ஊதியமே ஏற்கனவே பள்ளிவாசல் கிடைக்கக்கூடிய ஊதியமே 4000 5000 கிடைச்சிட்டு இருக்கும். சாதாரண ஒரு ஆபீஸ் பாய் கூட அதை விட கூட கிடைக்குது. ஆக இதை 1000 கூட்டணும். முதல் விஷயம். 2வது விஷயம், அது உலமாக்களுக்கு மட்டுமில்ல, அந்த பள்ளிவாசத்துல வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கு அது கிடைக்கணும். அது 2வது விஷயம். 3வதாக இதுக்கு மேல ஒரு விஷயம் என்ன சொன்னா, பல பள்ளிவாசல் பூரண அமைக்காத முறையிலேயே ஆங்காங்கே ஓட்டல் உடச்சலோட பல ரிப்பேர் பண்ண முடியாத பல பள்ளிவாசல் இருக்குது. அதை ரிப்பேர் பண்றதுக்கு அவங்கள்ட்ட பண வசதி இல்லை. அதை அரசாங்கம் செய்தாதான் சிறப்பாக இருக்கும். இதையெல்லாம் செய்ய அந்த உலமாக்களுக்கு மட்டும் செய்தா பத்தாது, இதையெல்லாம் சேர்ந்து செய்தாதான் சரியா. நிச்சயமாக உலமாக்களுக்கு என்று நிதி உதவி வழங்கப்படுகிறது. இது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினருக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. இதே போல சிறுபான்மையினத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் அரசின் பல நலத்திட்டங்கள் இருக்கின்றன. அதில் ஜெருசலேம் புனித பயணத்திற்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. அந்த சலுகை என்பது அவர்களிடத்தில் எப்படி போய் சேர்ந்திருக்கிறது என்பது குறித்து திரு தேவசகாயம் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு தேவசகாயம், உங்களுக்கு அரசு ஜெருசலேம் பயணத்திற்கு நிதி உதவி வழங்குகிறது. அந்த நிதி உதவி என்பது எப்படி வழங்கப்படுகிறது? அது அனைத்து தரப்பு கிறிஸ்தவ மக்களிடத்திலும் போய் சேர்ந்திருக்கிறதா? குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த இந்த சலுகை கிறிஸ்தவர்களுக்கும் இப்போது நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் மிக மகிழ்ச்சி. அதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த திட்டம் முழுமையாக மக்களை சென்றடைந்ததா, மக்கள் அனுபவிக்கின்றார்களா என்பதை பற்றிய ஆய்வு ஒன்றும் நாங்கள் இன்னும் செய்யவில்லை. இந்த ஆய்வு அரசுதான் செய்ய வேண்டும். அரசுதான் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்று அரசுதான் சொல்ல வேண்டும். 2வது, இந்த திட்டம் வெகு காலமாக இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகை இதுவரை கிறிஸ்தவர்களுக்கு வழங்கவில்லை. ஒரு ஆட்சி திடீரென்று முடிவுக்கு வருகிறது, இதை கிறிஸ்தவர்களுக்கும் நாம் விரிவுபடுத்துகிறோம் என்று கிறிஸ்தவர்களுக்கு இந்த திட்டத்தை இப்போது அமல்படுத்துகிறார்கள். நாம் வரவேற்கின்ற அதே சூழலில் இது வெறும் சலுகைகளாக மட்டுமே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அறிவித்து வருகின்ற அரசு வெறும் சலுகைகளாக நிறுத்திக் கொள்ளாமல் இதை உரிமைகளாக எப்படி பார்க்க போகிறது என்கிற ரீதியில் பார்க்கிற போதுதான் இந்த சலுகைகளின் உண்மையான பயன் அந்த மக்களை சென்று அடையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் அப்பப்போது தேர்தல்கள் வரும், அப்பப்போது ஒரு அரசியல் தலைவர் வருவார், ஒரு முதல்வர் வருவார். அவரது தேர்தலையோ அல்லது மக்களுடைய உணர்வையோ நினைத்து இம்மாதிரியான சில திட்டங்களை தருவார்கள், சலுகைகளை தருவார்கள். சலுகைகளை மட்டுமே வைத்துக் கொண்டு இவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன என்ற ஒரு முடிவுக்கும் நாம் வந்துவிட முடியாது என்பதையும் இங்கே தந்தி டிவியிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் இப்போது அரசியல் சாசனம் சிறுபான்மையினருடைய நலம் பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய திட்டம் 25 to 30 வரை அரசியல் சாசன விதிகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அந்த விதிகளின் அடிப்படையில் இந்த சிறுபான்மையினுடைய நலம் பாதுகாக்கப்படுகிறதா, உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா, அல்லது அப்படி அங்கங்கே நாம் நினைக்கிற போது சில சலுகைகளை மட்டும் அறிவித்துவிட்டு நாம் அந்த சலுகைகள் சரியாக சென்றடைந்ததா இல்லையா என்பதை பற்றிய ஆய்வும் கூட செய்யாமல் இருப்பது அதை பற்றிய விவாதத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டியிருக்கும். ஏனென்றால் 1947 அரசியல் சாசனம் இவர்களுக்கென்று தனித்த விதிகளை தந்தபோது, தனித்த உரிமைகளை தந்தபோது
2005 வரை இந்த மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தவர் மிகவும் பின்தங்கிய நிலையில் கல்வியில், வேலை வாய்ப்பில், கலாச்சார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தபோது இதே கேள்வியை தான் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு சென்றடைந்ததா, மக்களுக்கு சென்றடைந்ததா, மக்களுக்கு சென்றடைந்ததா என்ற கேள்வி எழுப்பிய போதுதான் 2005 மத்திய அரசு சச்சார் கமிஷனை உருவாக்குகிறது. சச்சார் கமிட்டி தான் இந்த உண்மையிலே இந்த சலுகைகள் போய் சேர்ந்ததா, அவருடைய பொருளாதார, அரசியல், கலாச்சார சூழல் என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்ய முனைந்தது. அந்த 2007 அது 76 பரிந்துரைகளை கொடுக்கிறது சச்சார் கமிஷன் பரிந்துரை. அந்த 76 72 மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. இந்த 72 எந்த அளவுக்கு மக்களை சென்று சேர்ந்தது என்பதை இப்ப நாம் பார்க்கணும். அந்த அடிப்படையிலான ஒரு ஆய்வு சிறுபான்மையினர் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அரசின் சார்பாக வழங்கப்படுகின்றன. நலத்திட்ட உதவிகள் அனைவருக்கும் சென்று சேர்ந்ததா என்பதை ஆய்வு செய்தால் மட்டுமே இதற்கான பலன் என்பது அவர்களுக்கு போய் சேர்ந்ததா என்பதை கண்டறிய முடியும். அதே நேரத்தில் சிறுபான்மையின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அளிப்பதால் மட்டுமே அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியாது என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது திரு பஷீர் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன். திரு பஷீர், இப்போ ஹஜ் குழுவிற்காக மானியம் தமிழக அரசு சார்பாக வழங்கப்படுகிறது. இந்த மானியம் என்பது முறையாக அவர்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு ஏதாவது நடத்தப்பட்டிருக்கிறதா? முறையாக சென்று அந்த மக்களுக்கு சேர்ந்திருக்கிறதா? இந்த உலமாக்கள் நல வாரியம் அமைத்தது நாங்க முதல்ல மிக பெரும்பாடுபட்டு அமைக்கப்பட்டது. இதுக்கு உலமா நல வாரியத்துக்கு தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த தலைவர்கள் வாயிலாக அனைத்து உலமாக்களும் பலனாளிகளாக, பயனாளிகளாக இருக்கிறார்கள். பயனாளிகளாக இருப்பது மட்டுமல்லாமல் அதிகப்படியான உலமாக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த தொகை அதிகரிக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் கல்வியில் பின்தங்கிய நிலை, இந்த உலமாக்களுக்கு இருக்கக்கூடிய மௌலவி பட்டம் அரசு இதுவரையும் அரசு மதிப்புடையதாக ஆக்கப்படவில்லை. நீதிபதி ராஜேந்திர சச்சார் கமிஷனுடைய அறிக்கையே மௌலவி பட்டங்களை அரசு அங்கீகாரப்படுத்தப்பட வேண்டும். இது நாங்கள் இலவசமாக உலமாக்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கவில்லை. 60 ஆண்டு காலமாக இந்த சமூக மக்கள் கல்வியில் பின்தங்கியதால் தான் இப்பொழுது பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக உலமாக்கள் நலவாரியம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு 750 ரூபாய் என்கிற மாதாந்திர தொகையை 1000 என்று வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மௌலவி பட்டங்கள் போன்ற பட்டங்களை அரசு அங்கீகாரம் தந்தால் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கும். அந்த கல்வியை பின்தங்கிய நிலையை முன்னேற்ற பாதையில் சென்றிருக்க முடியும். ஆனால் இப்பொழுது வழங்கியிருக்கிற இந்த 1 கோடி ரூபாய் என்கிறது நிதியை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் ஒன்றுமே இல்லாததற்கு ஒன்று வந்திருக்கிறது, சந்தோஷம். பலனாளிகள் அதிகரித்திருக்கிறார்கள், பயனாளிகளுக்கு அதிக தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இது இந்த அரசால் வழங்கப்பட்டிருப்பதை எங்க மக்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள். அது உலமாக்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அது கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கத்தக்க வேண்டிய திட்டம். தொடர்ந்து பேசலாம் திரு பஷீர். சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் அனைத்தும் தற்பொழுது கண்காணிக்கப்பட்டுதான் இருக்கிறது. அதன் பலனை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்கின்ற கருத்து ஒரு முன்வைக்கப்படுகிறது. மேலும் சிறுபான்மையினர் மக்கள் முக்கியமாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் என்பது குறித்த ஒரு விவரங்களை பார்க்கலாம். இஸ்லாமியர்களின் பிரதான பிரச்சனைகள் என்பது ரெங்கநாத் மிஸ்ரா மற்றும் சச்சார் அறிக்கையை அமல்படுத்தாதது மிகப்பெரிய பிரதான பிரச்சனையாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வக்ஃப் வாரிய சொத்துக்களை மீட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இவர்களிடத்தில் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பரவலாக்கப்படாத இஸ்லாமிய வங்கிகள், இந்த வங்கிகள் அனைத்தும் பரவலாக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தும் இவர்களிடத்தில் இருக்கிறது. மேலும் உதவித்தொகை கிடைப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக இவர்களிடத்தில் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இந்த உதவித்தொகை என்பது அனைவருக்கும் பாரபட்சமின்றி கிடைக்க வேண்டும் என்கின்ற குரலும் இவர்களிடத்தில் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவர்கள் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள், இவர்களிடத்திலும் ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கையில் அமல்படுத்தி இருக்கக்கூடிய பரிந்துரைகளை இன்றும் அமல்படுத்தாதது குறித்த குரலும் இருக்கிறது. மதம் மாறிய ஆதி திராவிடர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காதது குறித்த குரலும் இவர்களிடத்தில் இருக்கிறது.
மேலும் உதவித்தொகை கிடைப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக கிறிஸ்தவர்களும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றனர். இந்த பிரச்சனைகள் என்றெல்லாம் எப்படி அவர்களிடத்தில் பார்க்கப்படுகிறது? ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் உதவிகள் அனைத்தும் மிகச்சரியாக அவர்களிடத்தில் போய் சேர்ந்ததா என்கின்ற கண்காணிப்பும் தேவையாகவே இருக்கிறது. திரு சையத் அப்துல் காதர், உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், இப்போ ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற குரல் பல வருடங்களாகவே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கமிட்டியினுடைய முக்கிய பரிந்துரைகள் பத்தி சொல்லுங்க. அதாவது இது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த உலமாக்கள் விஷயத்துல இவங்களுடைய குழந்தைகளை, குறைஞ்சபட்சம் அவருடைய மகன்களை, அவருடைய வாரிசுகளை நல்ல படிப்பு படிக்க வைக்கணும். அதுக்கு அரசாங்கம் உதவி செய்யணும். தனிப்பட்ட முறையில் எங்களை போல சில பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது பத்தாது, அதுக்கு மேல அதிகமா செய்யணும். இப்ப ரங்கநாத் மிஸ்ரா விஷயத்துல அவங்களுடைய கமிட்டி, அறிவிக்கும் விஷயத்துல மற்றும் சர்ச்சார் கமிட்டி 78 பரிந்துரை பண்ணிருக்காங்க. சர்ச்சார் கமிட்டியில அதுல 74 ஏற்றிருக்காங்க, 4 ஏற்றிருக்காங்க. ஆனா இன்னும் அமுல்படுத்தப்படலை. இந்த சர்ச்சார் கமிஷன் மற்றும் இந்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய முக்கியமா ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன்ல 15% இடஒதுக்கீடு சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்படும். அதுல உள்ள ஒதுக்கீடா 10% இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ரங்கநாத் மிஸ்ராவுடைய அவருடைய அறிவிக்கையில். இதை செஞ்சாலே ஒரு பெரிய விஷயம். இதுவரை மத்திய அரசால செய்ய முடியல. பல அவங்களுக்கு இப்ப அவங்க சொல்ற காரணம், எங்கள்கிட்ட போதியமான மெம்பர்ஸ் இல்ல, பார்லிமெண்ட் எங்கள்கிட்ட அதிகமான மெம்பர் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம மனம் இருந்தால் நடக்கும், அது வேற விஷயம். ஆக அந்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் நடந்தாலும் நமக்கு போதுமான அளவு இருக்கும். அப்ப நீங்க அங்க குறிப்பிட்ட பல விஷயங்கள் நான் பார்த்தேன். இந்த வக்ஃப் வாரியம் ஆக்கிரமித்த சொத்து கர்நாடகாவில் மட்டும் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது வக்ஃப் வாரியத்தில். இந்த சொத்து திரும்ப எங்களுக்கு கிடைச்சாலே போதும். இன்றைக்கு ரயில்வேஸ்ல தான் அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக வக்ஃப் வாரியத்துக்கு பெரிய சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துடைய வருமானமே இஸ்லாமியருக்கு போதுமான வருமானம் இருக்கும். ஆனா அதெல்லாம் ஆங்காங்கே ஆக்கிரமிக்கப்பட்டு அவங்கவுங்க அனுபவிச்சு, உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் பெங்களூர்ல வக்ஃப் வாரியத்துக்கு கொடுக்கக்கூடிய வாடகை ₹1. நியாயமா பாருங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் பெரிய இடத்துல தங்கியிருக்கு. ஒரு பெரிய ஒரு வசதியானவர் பாம்பேல ஒரு பெரிய பங்களாவை வக்ஃப் போர்டுல வாங்குறாரு, சொற்ப தொகைக்கு வாங்குறாரு. அதுக்காக கோர்ட்ல கேஸ்லாம் நடந்தது, வெளியே பேஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சாலே போதும், நாங்க நல்லபடியாக எங்களுடைய முஸ்லிம்களுக்கு அது கிடைச்சாலே போதும் என்று சொல்றோம். தொடர்ந்து பேசலாம் திரு காதர். நாடு முழுவதிலும் இருக்கின்ற சிறுபான்மையினருக்கு 15% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் இந்த பரிந்துரை தான் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி பரிந்துரை செய்திருக்கிறது. ஆனால் இந்த பரிந்துரைகள் என்பது இன்னும் அமல்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குரலும் இவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த பரிந்துரைகளை மிக விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இவர்களிடத்தில் இருக்கிறது. திரு தேவசகாயம் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு தேவசகாயம், இந்த ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியில கிறிஸ்தவர்களுக்காக என்னென்ன பரிந்துரைகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு சில முக்கியமானவைகளை சொல்லுங்க. ரங்கநாதன் கமிஷனுடைய அறிக்கையை சாராம்சத்தை சகோதரராக சொன்னார்கள். அந்த விஷயத்தை நான் மீண்டும் சொல்ல விரும்பவில்லை. கிறிஸ்தவர்களுடைய, இந்திய கிறிஸ்தவருடைய நீண்ட நெடிய நாள் கோரிக்கை என்பது, நீங்க ஏற்கனவே சொன்னது போல, மதம் மாறிய ஆதி திராவிடர்களையும் இந்து சகோதரர்கள் போலவே நடத்துதல், சமமாக நடத்துதல் என்கிற ஒரு கோரிக்கை காலகாலமாக கிறிஸ்தவர்களால் வைக்கப்படுகிறது. இதற்கு முதலாக தெளிவான ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தவர் ரங்கநாதன் கமிஷன் ரிப்போர்ட். டு டீலிங் ரிலிஜன், அவர் தெளிவாக சொல்கிறார், இந்த இடஒதுக்கீட்டில் மதத்தை வெட்டி விடுங்கள், மதத்தை உள்ளே கொண்டு வராதீர்கள் என்று ரங்கநாதன் கமிஷன் ரிப்போர்ட் மிக தெளிவாக சொல்கிறது. இந்த பரிந்துரையை இந்த அரசு இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்ற இடஒதுக்கீட்டு சலுகைகள் எல்லாம் வேறு. இது அடிப்படையில் அரசியல் சாசனத்தில் செய்ய வேண்டிய ஒரு சீர்திருத்தத்தை ரங்கநாதன் மிஸ்ரா கமிஷன் சொன்ன பிறகு கூட அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் கிறிஸ்தவருடைய மிகப்பெரிய மனக்குறை. இதை அடிப்படையில் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இது கிறிஸ்தவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள். எந்த அடிப்படையில் இதை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா,
இந்த பாகுபாடு என்று சொல்லுகிறோம் பார்த்தீங்களா, அரசியல் சாசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் மக்களிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என்று தெளிவாக சொன்ன பிறகு, இதே அரசியல் சாசனம் ஏற்றுக்கொண்ட பிறகு 1953 குடியரசுத் தலைவருடைய ஒரு ஆணை, இந்த சட்டம் ஆயுதிராவிடர்களுக்கு பொருந்தாது, எஸ்சி எஸ்சிகளுக்கு பொருந்தாது, மதமாறி எஸ்சி எஸ்சிகளுக்கு பொருந்தாது என்கிற ஒரு அரசியல் சாசனத்தையே மீறுகின்ற மிகப்பெரிய மோசமான ஒரு சட்டம் உருவாகிறது. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய முதலாவது கோரிக்கை. இது மத சுதந்திரத்தின் மீது வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய வன்முறை. மத சுதந்திரம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. இந்த உரிமையை பாதுகாப்பதற்காகத்தான் சிறுபான்மை உரிமைகள் என்ற ஒரு விஷயமே முன்னுக்கு வருகிறது. நேருவும் அம்பேத்கர் அவர்களும் டிடிகே அவர்களும் கே முன்ஷி அவர்களும் இந்த மத சுதந்திரத்தை ஒரு குடிமகனுக்கு அளித்த பிறகு இந்த மத ரீதியாக மட்டுமே இந்த பிரச்சனையை பார்க்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இதை ரங்கநாத மிஸ்ரா கமிஷன் இதை வேறு விதமான பரிந்துரையை கொடுத்த பிறகும் அரசு அது இன்னும் கண்டுகொள்ளவில்லை. ஒன்று. இரண்டாவது, இதே தமிழகத்தில் கூட நீங்க பார்க்கலாம். தமிழகத்தில் எடுத்துக்காட்டாக ஜாதியை சொல்லவில்லை, எடுத்துக்காட்டாக ஒரு வன்னியர் இனத்தை எடுத்துக்கொண்டீர்களானால், வன்னியர் ஒருவர் இந்துவாக இருந்தால் அவர் எம்பிசி, வன்னியர் ஒருவர் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவர் பிசி ஆகிவிடுகிறார். ஒரு தலித், ஒரு ஆயுதிராவிடர், அவர் இந்துவாக இருந்தால் எஸ்சி ஆகிறார், கிறிஸ்தவரானால் பிசி ஆகிவிடுகிறார். இது அரசியல் சாசனத்திற்கு முரணானது. இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது. இந்த விஷயத்தை தலையிடாமல் இதை பற்றி எந்த சரி செய்வதற்கோ நிறைவு செய்வதற்கோ அரசியல் சாசனம் எந்த முயற்சியும் செய்யாமல் மீண்டும் 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 நாங்கள் சில நலத்திட்டங்களை மட்டுமே அறிவித்துவிட்டு நாங்கள் சிறுபான்மையினருக்கு செய்திருக்கிறோம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்லாமிய பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுடைய மிக பிரதானமாக இருக்கின்ற ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற குரலும் வைக்கப்படுகிறது. திரு பஷீர், உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இப்போ பல்வேறு நலத்திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது வக்ஃப் வாரிய சொத்துக்கள் பல இடங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள்? முதல்ல இந்த கமிஷன் வாயில ஒரு இதை பதிவு பண்ணிட்டு இரண்டாவது வக்ஃபை பற்றி சொல்றேன். இந்திரா காந்தி காலத்தில் தொடங்கப்பட்ட கோபால் சிங் கமிஷன், அதுக்கப்புறமாக காங்கிரஸால் துவங்கப்பட்ட ராஜேந்திர சச்சார் கமிஷன், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்கிற எல்லாமே கமிஷனாக போடப்பட்டதே ஒழிய, ஆனால் அது முழுமை பெறவில்லை. இப்ப ராஜேந்திர சச்சார் கமிஷனுடைய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் 15 மாநிலங்களில் மிகவும் பின்தங்கிய நிலை இருக்குது என்று கண்டுபிடிக்கப்பட்டு, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட 15 மாநிலங்களில் கல்வியில பெரிய பொருளாதாரங்கள் வழங்கப்படும் என்று அவருடைய அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. அந்த 15 மாநிலங்களில் தமிழகம் அதில் இடம்பெறவே இல்லை. குறிப்பா தமிழகத்தில் வேலூர், ஆற்காடு இந்த பகுதியெல்லாம் முஸ்லீம் அதிகமாக வாழ்கிறார்கள். தென் மாவட்டங்களில் நாகை, மதுரை பகுதிகள் அதிகமாக வாழ்றாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி உரிமைகளே கிடைக்கப்படவில்லை. ராஜேந்திர சச்சார் கமிஷனுடைய பரிந்துரை கொடுத்திருக்கிறாரே ஒழிய அந்த பரிந்துரை கூட தமிழகத்திற்கு கிடைக்கப்படவில்லை. அது அப்படி ஒன்று இருப்பதாக கூட மக்கள் உணரப்படவில்லை. 500 மாநிலம் இந்திய அளவில் இருக்கிறது. அது 15 மாநிலம் தான் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சிறப்பு பார்வை என்று. ஆனால் அதில் கூட கொடுக்கப்படல. இதெல்லாம் ஒரு கண்டுடைப்பான ஒன்று. அதை விட அதிகமா வக்ஃப் வாரிய சொத்தை பற்றி உங்களுடைய கருத்து ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அன்றைய பொறுப்பில் இருந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய MOH ஃபாரூக் அவர்கள் அன்றைய 1995 ஒரு சட்டமே ஏற்றி இருக்கிறார். ஆனால் அன்று வரை இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படல. வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இப்ப தமிழகத்தில் சென்னையை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா 10 அடி நடந்தால் 8 அடி முஸ்லீம்களுக்கு உள்ள வக்ஃப் சொத்து, 10 அடி நடந்தால் 8 அடி முஸ்லீம்கள் வக்ஃப் சொத்து எப்படி வழங்கப்பட்டது? ஆற்காடு நவாபால், அவர் திப்பு சுல்தான் மூலியமாக, ராணு மங்கம்மா மூலியமாக வழங்கப்பட்ட பட்டயங்கள் இன்றும் உண்டு. ஆனால் அந்த பட்டயங்கள் ஆவண பாதுகாப்பில் போலீஸ் பாதுகாவலோடு பத்திரமாக உள்ளது. ஆனால் முஸ்லீம் மக்களை பொறுத்தவரை இந்த மாதிரி விஷயங்கள் நடு ரோட்டில் படுத்துக் கொண்டு சிறைச்சாலையில் காவலருடைய துப்பாக்கி முனையில் இன்று வரைக்கும் பாதுகாப்பில் உள்ளது. இன்று முஸ்லீம்கள் கறிக்கடை வைத்தவர்களாக, சூப்பு விற்பவர்களாக, சைக்கிள் கடை விற்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த வக்ஃப் வாரிய சொத்தை இந்த மக்களுக்கு முறையாக பயன்படுத்தப்பட்டால்
இவர்கள் கல்வியிலோ அல்லது அரசு வேலை வாய்ப்பிலோ பல்வேறு நிலைகளில் தங்களுடைய நிலைகளை உயர்த்திக் கொள்ள முடியும். வக்பு சொத்தெல்லாம் அரசியல்வாதிகளால் மற்ற பெருந்தனக்காரர்களால் சுரண்டப்பட்டு ஆக்கிரமிப்பில் உள்ளது. அதனுடைய ஆவணங்கள் எல்லாம் ஆவண காப்புகளில் இன்று வரை உள்ளது. அந்த ஆவண காப்பகத்தை முறையாக அரசு தீவிரமாக மீட்டுக் கொடுத்தால் இந்த சமூகத்திற்கு அது மட்டுமே போதுமானது. முதலாக நண்பர் சொன்னார், மிகப்பெரிய சொத்துக்கள் கூட 5 நட்சத்திர ஹோட்டல் கூட ₹1 தருகிறார்கள் என்று. இந்த ₹1 என்ன? இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய அக்பர் பவன், விஞ்ஞான் பவன், பல்வேறு பவன்கள் முழுக்க கூட வக்பு சொத்துக்கள் முழுமையாக அரசியல்வாதிகளாலும் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு என்பதுதான் நிஜமான உண்மை. தமிழகத்தில் அனைத்து தேர்தல்களிலும் பல தொகுதிகளில் வெற்றிகளை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக சிறுபான்மையினர் இருக்கின்றனர். அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த ஒரு விவரங்களை பார்க்கலாம். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அதிக வாக்கு வங்கிகள் என்பது வேலூர், ராமநாதபுரம், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்களில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் என்று பொறுத்தவரை அதிக வாக்கு வங்கி என்பது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சி, ராமநாதபுரம், சென்னை, திண்டுக்கல், காஞ்சிபுரம், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது மிக அதிகமாக இருக்கிறது. பல இடங்களில் அவர்களுடைய வாக்கு வங்கி பல மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் மற்றும் சலுகைகள் அவர்களுக்கு முறையாக போய் சேர்ந்திருக்கிறதா, அவர்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு சையத், உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இப்ப நம்ம பார்த்தோம், இஸ்லாமியர்கள் என்பது பல மாவட்டங்களில் அவர்களுடைய வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை பார்த்தோம். அப்ப இந்த வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி என்பது அவர்களிடத்தில் இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இன்னைக்கு 5 முனை போட்டிருக்கு. முதல்லாம் 2 இருக்கும், இப்ப 5 இருக்கு. இந்த கட்டத்தில் நிச்சயமாக சிறுபான்மையருடைய வாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களோட வாக்கு இல்லாமல் பண்ண முடியாது. ஆனா சிறுபான்மையருக்காக பிரதான கட்சிகள் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் அவங்களுடைய தேர்தல் அறிவிக்கை இங்க இருக்குது, அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் அறிவிக்கப்படி அவங்க வெற்றி பெற்ற பிறகு அதை நிறைவேற்றினாலே போதுமான அளவுக்கு இந்த மக்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. அதை நிறைவேற்ற நான் நம்புறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். சரி, இந்த தொகுதிகளில் என்ன பண்ணலாம்? ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து வந்த ஆள் தான் நான். இந்த தொகுதியில் என்ன பண்ணலாம் சொன்னா சச்சார் கமிட்டியே சொல்லியிருக்கு, அந்த தொகுதிகளில் நீங்க தொழிற்கல்விகள் அமைத்து கொடுங்க. அந்த ஏரியா எங்க அதிகமாக முஸ்லீம் வாழ்கிறார்களோ அந்த தொழிற்கல்வியை அமைத்து கொடுங்க. நாங்க எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு குற்றாலத்தில் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல மாணவர்களை சேர்த்திருக்கிறோம். இஸ்லாமியர் மட்டுமில்ல, இஸ்லாம் மற்றவர்கள் சேர்த்திருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறோம். இது ஒரு தனிப்பட்ட மனிதனால எல்லாம் செய்ய முடியாது, ஒரு அரசாங்கம் செய்யலாம். அதுபோல அதற்கு அதிகமாக இந்த இடங்கள்ல இஸ்லாமிய வங்கிகளுக்கு பணம் டெபாசிட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இஸ்லாமிய வங்கிகள் இந்த 2008 அது கொலாப்ஸ் ஆகல, அது ஆகாது. அந்த வங்கிகளை நியமிச்சால்தான் எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும்? பல வெளிநாட்டு பல பேர் அதுக்காக பணம் போற கிடையாது இருக்காங்க. அந்த வங்கியிலிருந்து இலகுவான முறையில மக்கள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்தந்த எந்தெந்த ஊர்கள் இருக்குதோ, முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்றாங்களோ அந்த ஊரில் இந்த வங்கிகள் அமைச்சாலும் போதும். தொடர்ந்து பேசலாம். திரு சையத், இஸ்லாமியர்களை பொறுத்தவரை பல்வேறு கோரிக்கைகள் இவர்களிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இவர்களுடைய வாக்கு வங்கி என்பது மிக அதிகமான அளவில் காணப்படுகிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் அனைத்து மக்களுக்கும் பல சலுகைகள், பல நலத்திட்ட உதவிகள் அறிவிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் சிறுபான்மையின மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. இவர்களுடைய வாக்கு வங்கி என்பது எப்படி பார்க்கப்படுகிறது? திரு தேவசகாயம் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு தேவசகாயம், ஒவ்வொரு தேர்தலிலுமே சிறுபான்மையின மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள், வாக்குறுதிகள் என அளிக்கப்படுகிறது. உங்களை அரசியல்வாதிகள் எப்படி பார்க்கிறார்கள்? வாக்கு வங்கிகளாக பார்க்கிறார்களா அல்லது எப்படி பார்க்கிறார்கள்? உங்களுடைய பார்வை. நல்ல கேள்வி. கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கிகளாக பார்க்கப்படுகிறார்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது. தமிழகத்தில் ஏற்கனவே சொன்னது போல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி இந்த மாவட்டங்களில் இவர்கள் இந்த தேர்தலை நிச்சயிக்கின்ற, முடிவு செய்கின்ற ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன். கன்னியாகுமரியிலிருந்து கேரள எல்லை வரை பரவி கிடக்கின்ற மக்கள் கடலோர மக்கள், பரதவர்கள், மீனவர்கள்.
இந்த ஒவ்வொரு தொகுதியிலும் சில லட்சம் வாக்காளர்களை கொண்ட அந்த மக்கள் எந்த தேர்தலிலும் ஒரு அவர்களுக்குரிய ஒரு பிரதிநிதிகளை தேர்வு செய்கின்ற அளவுக்கு அங்கே ஒரு தொகுதி கிடையாது. அங்கே அந்த மாவட்டத்தில் பெரும்பான்மை ஜாதியை சார்ந்த மக்களே அங்கே எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தவிர, காலகாலமாக கடலில் ஒதுங்கி கிடக்கின்ற அந்த மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை வளர்ப்பதற்கான சூழலை இந்த கட்சிகள் என்றுமே செய்யவில்லை. இரண்டாவதாக, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு பேருமே சிறுபான்மையினர் என்ற ஒரு வகைக்குள் நாம் கொண்டு வந்தாலும் கூட, இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கும் கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கும் சில வேறுபாடுகள் உண்டு. கிறிஸ்தவ சிறுபான்மை, ஏற்கனவே நான் சொன்னது போல, இந்த ஆதி திராவிடர்களை மத ரீதியாக பாகுபாடு செய்கின்ற பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியாது. ஆனால் இது அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய துரோகம், இந்த ஆதி திராவிட மக்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய வன்முறை. இன்னொன்று சொல்லிக் கொள்கிறேன், இங்கே இந்த நாட்டில் வெறும் 2.5% கிறிஸ்தவர்கள், 2.5% தான் கிறிஸ்தவர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 2.5% கிறிஸ்தவர்கள் ஆற்றுகின்ற சமூக பணி என்பது 40%. 40% சமூக பணியை செய்கின்ற கிறிஸ்தவர்கள் இந்த ஜனநாயக அரசிடம் சில விஷயங்களை எதிர்பார்ப்பது எல்லாமே உரிமைகளை சார்ந்தது, சலுகைகள் அல்ல. சலுகைகள் என்பதை நம்பி ஒரு சிறுபான்மை சமூகம் வாழ முடியாது. சிறுபான்மையினை அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய உரிமைகளை நாம் அங்கீகரிக்கின்றோம் என்று அர்த்தம். அந்த சிறுபான்மை சமூகம் சார்ந்த அந்த மக்கள் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கான உரிமை உடையவர்கள் என்று அர்த்தம். இந்த அடிப்படையில் அந்த உரிமைகள் மீறப்படுகின்ற விஷயம் இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதற்கான முயற்சிகளை கிறிஸ்தவம் செய்யும். இதை நாம் பார்க்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க. 1991 இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் கல்விக்கு என்ன செய்தது என்பது இந்த சமூகம் அறியும், இந்த இந்தியா அறியும். ஆனால் 91 இந்த கல்வி தனியார் மயமான போது, கல்வி வணிகமயமான போது உருவாக்கப்பட்ட தனியார் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு இப்போது எந்த சலுகையும் கிடையாது. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது கிடையாது. நிறுவனத்தை நிறுவுவதற்கான உதவி கொடுப்பதும் கிடையாது. இது பெரிய பாகுபாடு. அந்த கல்வி நிறுவனத்தை நிறுவவும் அதை நடத்தவும் உரிமை உண்டு என்று அரசியல் சாசனம் சொல்லுகின்ற போது, இந்த அடிப்படை கல்விக்கான உரிமைகளை வணிகமாக நடத்தாமல் பணியாக நடத்துகிற போது, சேவையாக நடத்துகிற போது அதை கூட ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இங்கே இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். நீங்க சொன்னீர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டீங்க, நல்ல கேள்வி. குமரி மாவட்டம் ஏறத்தாழ இஸ்லாமியரையும் கிறிஸ்தவரையும் உள்ளடக்கிய 50% சிறுபான்மையினரை உள்ளடக்கியது. அந்த சிறுபான்மையினர் தான் அந்த தேர்தலை நிறைவு செய்ய முடியும், முடிவு செய்ய முடியும். அண்மையிலே ஒரு விஷயத்தை சொல்கிறீர்கள். 1982 கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காட்டில் ஒரு மத கலவரம் நடந்தது. 83 அதை ஆய்வு செய்வதற்கு திரு வேணுகோபால் கமிஷன் என்று போடப்படுகிறது. அந்த வேணுகோபால் கமிஷன் என்ன சொல்லுகிறது? ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்றால், இந்து கோயிலோ கிறிஸ்தவ கோயிலோ கட்ட வேண்டும் என்றால் இந்த 2 கோயில்களுக்கு இடையிலும் இவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும், இவ்வளவு தூரம் இருக்க வேண்டும், சில சட்டங்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். உண்மை கரெக்ட், சரி. ஒரு சமூக அமைதி. தொடர்ந்து பேசலாம். சிறுபான்மையின மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அரசால் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் சலுகைகளை மட்டும் வழங்குவதால் அவர்களுடைய உரிமைகள் அனைத்தும் வழங்கப்படுவதாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. திரு பஷீர், உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இப்போ பல மாவட்டங்களில் இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கி எப்படி இருக்கிறது என்பது குறித்த ஒரு பார்வையை பார்த்தோம். இப்ப அரசியல் கட்சிகள் என்பது உங்களை எந்த விதத்தில் அதை பார்க்கிறது? வாக்கு வங்கியாக பார்க்கிறதா அல்லது மனப்பூர்வமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன? தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலிலும் சுதந்திரம் கிடைத்த இப்பொழுது வரை அரசியல் கட்சிகள் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வார்த்தையை கொடுத்துவிட்டு, வார்த்தையையும் வாக்குறுதியும் தந்துவிட்டு தேர்தலுக்கு பின்பதாக அது முடங்கி போனதாகத்தான் இதுவரை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேர்தல் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த தேர்தல் 2006க்கு பின்பதாக நடக்கக்கூடிய தேர்தல், 2006களில் முஸ்லிம் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை வித்திட்டவர் இன்றைய முதல்வர். பின்பதாகத்தான் அது கிடைக்கப்பட்டது. இப்பொழுதும் இந்த தேர்தலில் முஸ்லிம் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற
நீண்ட கால ஒரு அழுத்தத்தின் காரணமாக சிறுபான்மை மக்களை உடைய கோரிக்கையை இடஒதுக்கீடு வழங்குவதாக முதல்வர் உத்தரவாதம் தந்திருக்கிறார். கலைஞர் அவர்களும் தந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் 5 கட்சிகள் போட்டியிட்டாலும் தீர்மானிக்கும் சக்தியாக முஸ்லிம் மக்கள் வாக்கு வங்கியே இருக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளும் சுமார் 2.5 லட்சம் 2 லட்சம் முஸ்லிம் வாக்காளர் இருக்கிறார்கள். இந்த முஸ்லிம் மக்கள் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா பக்கம் போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அளித்த வாக்குறுதியை முறையாக நிறைவேற்றியதாக தெரியவில்லை. காங்கிரஸ் நீண்ட காலமாக வாக்குறுதியை தேர்தலுக்கு வழங்கிவிட்டு சென்றதாகத்தான் கருத்தில் கொள்ளப்படும். இன்றைய தினம் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியாக இன்றைய முதல்வரிடத்தில் இருப்பதால் முஸ்லிம் மக்கள் ஒருங்கிணைந்து வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. தீர்மானிக்கும் சக்தி முஸ்லிம் மக்களிடம் உள்ளது. இந்த தேர்தலில் திரு பஷீர் அகமது சலுகைகள் வழங்கக்கூடிய அனைத்து நிலைகளுமே முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டாலும் அதை முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. தேர்தல் நேரங்களில் பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. கடந்த தேர்தலிலும் தற்பொழுது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது என்கின்ற விவரங்களை பார்க்கலாம். அதிமுக வாக்குறுதிகள் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தொழில் முனைவோருக்கு 25% மானிய கடன் வழங்கப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 2014ஆம் ஆண்டு மதம் மாறிய ஆதி திராவிடர்கள் அட்டவணை பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்கின்ற வாக்குறுதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்கின்ற வாக்குறுதியும் 2014ஆம் ஆண்டு தொழில் முனைவோர் கடன் உதவி நாடு முழுமைக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்கின்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு அதிமுக புதிய வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதியையும் கொடுத்திருக்கிறது. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றன? மேலும் 2011ஆம் ஆண்டு வேலை வாய்ப்பிற்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதற்கு அடுத்தபடியாக திமுக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு மதம் மாறிய ஆதி திராவிடர்கள் அட்டவணை பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்கின்ற வாக்குறுதியை வழங்கி இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு மதம் மாறிய ஆதி திராவிடர்கள் அட்டவணை பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்கின்ற வாக்குறுதியையும் வழங்கியிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு திமுக ரங்கநாத் மிஸ்ரா குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அளித்திருக்கிறது. அதே நேரத்தில் 2014ஆம் ஆண்டு ரங்கநாத் மிஸ்ரா குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த நடவடிக்கை என மீண்டும் அதே வாக்குறுதியை வழங்கியிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு பள்ளி மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதியை அளித்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு சச்சார் குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற வாக்குறுதியையும் அளித்திருக்கிறது. 2011ஆம் ஆண்டு திமுக இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு சதவீதம் உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியை அளித்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு 15 அம்ச திட்ட மதிப்பீட்டை 19 விழுக்காடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் அளித்திருக்கிறது. மேலும் 2011ஆம் ஆண்டு பெண்களுக்கு சிறப்பு சலுகைகளுடன் கல்வி மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்கின்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு சட்டவிரோத தடுப்புச் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற வாக்குறுதியையும் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் அளித்திருக்கிறது. மேலும் இந்த பல வாக்குறுதிகள் என்பது சிறுபான்மையின மக்களுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் கடந்த காலங்களில் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? தற்பொழுது 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அளித்திருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள் என்பது நடைமுறையில் எப்படி சாத்தியம் என்பதை திரு சையத் அவர்களிடத்தில் கேட்கலாம். சார், இப்ப நம்ம பார்த்தோம் அதிமுக மற்றும் திமுக 2 கட்சிகளுமே பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்குறுதிகள் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? இப்ப கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவதில் என்னென்ன சாத்தியங்கள் இருக்கிறது? பழைய விஷயங்களை we don't need to போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய தேவையில்லை. பழசு புலசுதான். புதுசை பத்தி பேசும். அதாவது இவங்க கொடுத்துக்க வாக்குறுதி எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த வாக்குறுதியை அவங்க நடத்தினாலே போதும். ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளும் என்று திமுக அவங்களோட அறிவிக்கையில் இருக்குது. அது ரொம்ப சிறப்பான விஷயம்தான். ஆக இந்த வாக்குறுதியை பண்ணுவாங்களா? இதுதான் முஸ்லீம்களுடைய கேள்வி. வாக்குறுதியை பண்ணா எங்களுக்கு எந்த விதமான ஏன்னா அது ஏற்கனவே சொன்ன ஒரு ஐயா சொன்னாங்க,
மைனாரிட்டி ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி இல்ல அப்படின்னு அப்படி இல்ல. நிச்சயமா டிசைடிங் அத்தாரிட்டி எல்லா நண்பர் பஷீர் சொன்னது போல டிசைடிங் அத்தாரிட்டா இருக்காங்க. 40 தொகுதியிலும் இருக்காங்க, குறைஞ்சபட்சம் நீங்க சொன்ன தொகுதியில் இருக்காங்க. ஆக அவங்க எதிர்பார்க்கிறாங்க நீங்க இந்த வாக்குறுதியை நிறைவேற்றினான்ட்டு. வாக்குறுதி நிறைவேற்றினால இந்த சமுதாயத்துக்கு போதுமான விஷயமா இருக்கு. அதோட கூடுதலாக ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமியர் ஒரு தாடி வச்சிருந்தாலே அவர் ஒரு பயங்கரவாதி. அதுக்கு ஐடென்டிட்டி என்னன்னு சொன்னா தாடி இருக்கணும். பல இஸ்லாமியர்கள் சிறையில அவங்களோட இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான முடிவு இல்லை. இந்த வாக்குறுதியில அதையும் அவங்க சேர்த்திருக்கணும். சிறையில வாடக்கூடிய வழக்கில் நீண்ட நாள் வழக்கில் இருக்கக்கூடிய வழக்கல் பலம் தொடர்ந்து கொண்டு இருக்காங்க. அந்த வழக்கிலிருந்து அவர்கள் விடுபடுறதுக்கு இந்த வாக்குறுதி இருக்கணும் என்பதுதான் என்னுடைய சச்சார் கமிட்டியில் சொன்னது போல அந்த திட்டங்களை செய்ததாலே போதும் இந்த இஸ்லாமியருக்கு போதுமான பலன் கிடைத்து போகிறது. நிச்சயமாக தற்பொழுது சிறுபான்மையினர் நல மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் கடந்த தேர்தல்களிலும் இந்த தேர்தல்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த தேர்தலை பற்றி கூட கவலை இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அறிவித்திருக்கக்கூடிய சச்சார் மற்றும் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் சிறையில் வாடுகின்ற பல வழக்குகள், போலி வழக்குகள் போடப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்களை விடுவிக்க வேண்டும். அதே நேரத்தில் இடஒதுக்கீடு என்பது மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும். வக்ஃபு வாரிய சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலே போதும் சிறுபான்மையினர் மக்களுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு சையத் அப்துல் காதர், திரு பஷீர் மற்றும் திரு தேவசகாயம் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.